അതിനൊരു വരിക ഇനിത്താൻ നിമ്മതിയാ പടക്കം വേണം ഇനിത്താൻ நிம்மதி எங்களுக்கு இன்றைக்கு இந்த நாராயணனை கொண்டு 2 கோடி ரூபாய்க்கு கடன்காரனாக்கி வச்சிருக்கிறோம். நாராயணன் கேட்கல இதில் உள்ள இவ்வளவு வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யுங்க உண்டு. அங்கே நாராயணனை பார்த்து கும்பிட வழி இல்லைன்னா இங்கே இந்த அலங்காரங்களும் இந்த லைட்டுகளும் வந்து அவங்களோட கவனத்தை திருப்புது. இப்போ 2 கோடி கடனுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாது. நாராயணன் கேட்கவும் இல்லை. அதே நேரத்தில் கடவுள் இருக்கிறார் கொண்டு வியந்து கொண்டு நம்பிக்கையினமாக வாழ்கிற ஏழைக்கு கடவுள் இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தா அதுதான் கடவுள். மெய்சிலிருக்கும் இதயத்தை நொறுக்கிய ஒரு சம்பவம் தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே வடமாகாணத்திலே இதுவரையும் எவ்வளவுதான் யுத்தம் நடந்து நிறைவேற்றாலும் அபிவிருத்தியில் நடந்தாலும் கூட இன்றும் கூட வடமாகாணம் யாழ்ப்பாணத்திலே இப்படியானவர்கள் இருக்கின்றார்கள். இப்படியானவர்கள் ஓரங்கட்டப்பட்டிருக்கின்றார்களா அல்லது புறங்கணிக்கப்பட்டிருக்கிறார்களா பார்க்க போகிறோம். உண்மையிலே நெஞ்சை இருக்கும் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது சுகுமலை சாவைக்காட்டு பகுதி பகுதியில். உண்மையிலே நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன், நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கிறேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் விளங்குது இவர்களின் நிலைமை இப்படி இருக்கிறது. இதை விட மோசமானவர்கள் இன்னும் இருக்கின்றார்களா அல்லது இப்படி இளமறை காயாக இருந்து சில நபர்களால் வெளியில் கொண்டு வரப்படுகின்றார்கள். ஆனால் கொண்டு வரப்படும் போதும் சில பிரச்சனைகள் வருகின்றது. உண்மையிலே இவ்வாறானவர்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும், இவ்வாறானவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும், இவ்வாறானவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தான் இந்த நாங்கள் சால்காட்டு பகுதிக்கு வந்திருக்கிறோம். உண்மையிலே இந்த வீடு வணக்கம். என்ன வணக்கம், நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. நான் பொது சுகாதார பரிசோதகர் சுகுமலை. பொது சுகாதார பரிசோதகர் சுகுமலை இருக்கிறார். உண்மையிலே கிட்டத்தட்ட இந்த அம்மா இந்த வீட்டில் எவ்வளோ காலம் இருக்கா? 12 வருஷமா இருப்பதாக கூறுகிறார். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இப்போ 2.5 வருஷம் தான் நீங்க கடமை 2.5 வருஷமா அப்படித்தான். 12 வருஷமா எந்த விதமான ஒரு உதவியும் இல்லாமல் இதே கொட்டில வச்சு வந்திருக்கா. வேதனையான விடயம். மேலே இவ்வாறானவர்களுக்கு நாங்கள் இப்போ அந்த அறக்கட்டளை ஊடாக நிறைய உதவி செய்வதையும் மேலே ஒரு பெரிய கூட இல்லையாண்டு இல்லை. இன்றைக்கு இந்த வீட்டு திட்டம் வந்தது வந்து மிக புலம்பெயர்ந்த உறவுகள் நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள். மேலே இந்த ஏரியாவில் இருக்க அப்படியே இந்த ஏரியா பற்றி இந்த அம்மா பற்றி சொல்லுங்க. அப்படியே நான் இங்கே கடந்த வருஷம் தான் பொறுப்பெடுத்து வந்தேன். வேற பாடசாலை அதிபர் தான் சொன்னவர் இங்கே ஒரு பிள்ளை வந்து பாடசாலை வராமல் இருக்குதுன்னு. அந்த பார்த்த போது அந்த பிள்ளை நோய்வாய்ப்பட்டு இந்த வீட்டுக்கு இருந்தது. அப்போ தான் நான் இந்த முகநூல் வழியாக இதை நான் கோரியிருந்தேன். நான் இந்த படத்தை எடுத்து இப்படி ஒரு வீடு இருக்குது எங்களுக்கு தேவைன்னு சொல்லி என் ஃபேஸ்புக்காக கூறியிருந்தேன். அப்போ உடனடியாக எங்களோட துணை தவிசாளராக இப்போ இருக்கிற சுவாகவ் சுதுவை அறக்கட்டளை நிலையத்தை தொடர்பு கொண்டு ஒரு சின்னையாவராக இதை செய்யலாம் என்று 1 வருஷத்துக்கு முன்னமே நாங்கள் இதை திட்டமிட்டு இருந்தாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இவருடைய காணி பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் பண்ணி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் காலம் சென்று விட்டது. அதுக்கப்புறம் பிற்பாடு இவர் வெளிநாட்டில் இருந்த சின்னையா அவர்கள் வந்து இப்பொழுது இதை அங்குலார்ப்பணம் செய்திருக்கிறார். மேலும் மிகவும் சந்தோஷமான விஷயம். சுதுவை அறக்கட்டளை நிலையமும் வழக்கம்பறை அறக்கட்டளை நிலையமும் மேனிப்பாய் இந்த அறக்கட்டளை நிலையமாக இணைந்து இந்த வீட்டை இப்பொழுது செய்கிறார்கள் புலம்பெயர் உறவுகள். அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலே நான் விரைக்குள்ள இருந்த இந்த நிலைமை, இந்த அம்மா டயபெட்டிக் பேஷண்ட், அவை இந்த அப்பா கொஞ்சம் கையியலாதவர், 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மிகுந்த வறுமையில் கல்வியேற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கான வாழ்வாதார உதவியும் இனி அடுத்ததாக நாங்கள் யோசிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். இந்த ஏரியாவில் இப்படியானவர்கள் இன்னும் இருக்கின்றார்களா? இந்த ஏரியாவில் இன்னும் ஒரு வீடு தான் இருக்கிறது. இதே மாதிரி கொஞ்சம் தள்ளி போக சில வீடுகள் இப்படியான வீடுகள் சில வீடுகள் இருக்கின்றது. இதே மாதிரியான கஷ்டப்பட்ட இடங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. வாக்குரிய காணி சொந்த காணி இது உறுதிப்பட்டீங்க. இன்றைக்கு நான் வந்தவள் எனக்கு என்ன கவலையான்னு சொன்னால் அந்த ஹஸ்பண்ட் இல்லை, வேலைக்கு போயிட்டாராம். உண்மையில அது என்ன தெரியல. உண்மையில சரியான கவலை. அம்மா அப்பாவுக்கு செய்யலாம். அவாக்கு ஏதாவது கொடுப்பனவுகள் அரசாங்கத்தில் கிடைக்கிறது. சமுத்தி கொடுப்பனவுகள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சொன்னவா. மற்றது எனக்கு அதை பற்றி கொஞ்சம் விவரமா தெரியாது. ஆனா கணவனால வேலை செய்யறவா கடையெல்லாம் நிற்கிறார். இவவால துண்டர வேலை செய்யலாது. இந்த கல்வி அப்படி போகுது. பிள்ளைகள் சரியான ஆக்டிவான ஆக்கள் இந்த கட்டிக்காரர். உண்மையில அவர்களை வழிப்படுத்தி விட்டோம்னா இந்த பாடசாலை அதிபரை கேட்டா இனிமேல் இல்லையே கட்டிக்காரன் 3 பேர். ஆனா அவைய நாங்கள் டியூஷன்களுக்கு விடுறது, வழிப்படுத்தி பண உதவி எல்லாம் சரியான கஷ்டமா இருக்கிறபடியா இந்த மாதிரி டியூஷனுக்கு 3 பேரும் போவே இல்லை. பாடசாலை கல்வியோட மட்டும்தான் இப்ப கல்வி ஏற்றுக்கொண்டு எவ்வாறு உதவி இருக்குது எப்படியா செய்யணும் எதிர்பார்க்குறீங்க? இப்போ இவருக்கு ஒரு காலில் விரல் எடுத்தாயிட்டு. அப்போ அந்த மற்ற காலம் எல்லாம் போயிட்டு டயபெட்டிக் கூடி. அப்போ இவ்வாறு இனி எந்த ஒரு வேலை செய்கிற அளவுக்கு இல்லை. தந்தையார் தான் இப்போ இருக்கிறார். இவருக்கு நாங்கள் இனி ஏதாவது ஒரு வீட்டு வாழ்வாதாரம் செய்து இந்த பிள்ளைகளின் கல்வியை 18 வயது வரைக்கும் கல்வி ஏற்பதற்கான ஏதாவது ஒரு உதவி, ஏதாவது ஒரு திட்டம் ஒன்றை உருவாக்கி அதை வழங்கினா அவர்களும் தொடர்ந்து அந்த 3 பிள்ளைகளும் கல்வி ஏற்கக்கூடிய மாதிரி இருக்கு.
எப்போது இந்த வாழ்க்கை மாறும்? வாழும்போதே மற்றவர்களையும் வாழ வைத்து வாழுவோம். உண்மையில் இந்த காணொளி யாழ்ப்பாணத்திலே எடுக்கப்பட்ட ஒரு காணொளி. உண்மையிலே இந்த வீட்டை பாருங்கள். சரியாக 12 வருடங்களுக்கு மேலாக இவ்வீட்டிலே வாழ்ந்து வரும் இந்த அம்மா 3 பிள்ளைகளும் இன்று வரை பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகி வருகின்றார்கள். உண்மையிலே இவர்களின் வாழ்வினை கருத்தில் கொண்டு சமூகத்தில் ஆர்வமும் அக்கறையும் உள்ள ஒரு நபரினால் சமூக வலைத்தளங்களிலே பதிவேற்றப்பட்ட ஒரு சிறிய புகைப்படத்தின் ஊடாக இன்று இவர்களுக்கு புலம்பெயர்ந்த உறவுகளால் உண்மையிலே இவ்வாறானவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு சிறிய அளவிலான வீடளவு கட்டுவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள் என்றால் அது மிகவுமே பெருமைக்குரிய விடயமாகவே இருக்கின்றன. இன்று இந்த வீடு குறிப்பிட்ட காலத்திலே கட்டி கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த உறவுகளின் ஊடாக இவ்வீடு கட்டப்பட்டு வருகின்றன அறக்கட்டளைகள் ஊடாக என்றால் அது மிகவுமே ஒரு பெருமைக்குரிய விடயமாகவே இருக்கின்றன. 12 வருடங்கள் இவ்வீட்டிலே வாழ்ந்து இருட்டு அறைக்குள்ளே வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அது மிகவுமே ஒரு வேதனையான விடயமாகத்தான் இருக்கின்றன. எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை அவருடைய சதுர்த்தி தினத்திலே வேண்டிக் கொண்டு தெய்வம் இருக்கிறது இன்னும் எங்களோட தான் இருக்கிறார் என்றதுக்கான இன்றைக்கு நான் உணரக்கூடிய இருந்தது. வந்து வாசல்ல இறங்க பிள்ளையாற்ற திறவிலக்கப்படுது. தீபம் காட்டவட்டி மூலஸ்தானத்துக்கு ஐயாவிட்ட கேட்டேன், ஐயா இப்படி ஒரு நல்ல காரியம் இங்கே வள வைக்கிறோம் என்று சொல்லி உடனே பிள்ளையார் சாத்தி இருந்த ஒரு மாலையும் எடுத்து ஒரு பட்டு துணியையும் கொண்டு தந்தார். அப்படியே அந்த விபூதி சந்தனத்தோட பிள்ளையாட்ட பூர்ண அனுக்கிரகம் இந்த வீட்டுக்கு இந்த பிள்ளைகள் இந்த குடும்பம் எல்லாருக்கும் இந்த சூட்டாடல்ல உள்ள வைக்கும் அந்த பிள்ளையாட்ட அந்த விபூதியை உங்களோட விபூதியில கலந்து விடுங்கோ. பிறகு அந்த வீடு கையளிக்கிற நேரத்துல நான் இங்க இல்லாட்டிலும் வாரவைக்கு அந்த அனுக்கிரகம் போகவும். புலம்பெயர் உறவுகள் வினயமாக கேட்டுக்கொள்றது என்னென்றால் இப்படியான குரலற்றவர்களுக்கு இவர்கள் இவ்வளவு காலம் இந்த வீடு ஏன் இந்த கோலத்துல இருக்குது? கௌரவ ஆளுநர் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார், இந்த கிராம சேவர்கள் எல்லாம் என்ன செய்த வேண்ட அவர் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரையும் தாக்க இல்லை. ஆனால் சொன்னது என்னென்றால் இப்படியான பயனாளிகளை தெரிவு செய்யாம ஏன் இப்படியான வீட்டு திட்டங்களுக்கு எல்லாம் வேற இடங்களுக்கு இது போகுதுண்டு. அவர் சொன்னது என்னென்றால் இந்த வீட்டை நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்து கொடுக்குறீங்கள், பாராட்டத்தக்க விஷயம். நான் சொன்னான், தம்பி தனேஸ்வரன் இதை ஒரு சவாலாக எடுத்து 12 லட்சம் ரூபாய்க்குள்ள எல்லாம் முடிச்சு பூரணப்படுத்தி கொடுக்குறேன் இருக்கிறார். அவருக்கு தனிப்பட்ட முறையில் பாராட்டுகளை தெரிவிக்க சொன்னவர். அதை விட இந்த குடும்பத்துக்கான ஒரு வாழ்வாதார உதவி ஆளுநர் நிதியத்திலிருந்து அவர் தர பொருத்தமானது இதென்று சொல்லுங்க உண்டு. ஒரு கோழி கூட இருக்கலாம், அல்லது இந்த பிள்ளைக்கு ஒரு சைக்கிளோ இதண்டா என்ன, அதை அவர் ஆளுநர் நிதியம் தருவினம். உங்களோட பிரதேச செயலரை இந்த வீடு கையளிக்கிற வைபவத்தை கூப்பிடுங்க. ஏனென்றால் இது இன்னும் பூச்சி வேலையிலாம் கணக்க கிடக்குது. அந்த நேரத்தில் ஆளுநர் வசதி என்றா வருவார், இல்லாட்டி அவற்றை பிரதிநிதி அனுப்புவார் செயலாளர். ஏனென்றால் அவர் இப்படியான உதாரணங்களை தான் உலகம் பார்க்க வேணும் என்று சொல்றார். ஏனென்றால் இந்த பொது சேவையில அரசு உத்தியோகத்தர்கள் அவையில் சில பேர் கதிரியை கட்டி பிடிச்சு கொண்டிருக்கீங்கன்னா உண்மையான சேவையை வழங்க இல்லைன்றது அவர் பத்திரிகையில நீங்க வாசிச்சிருப்பீங்க. அவர் ஒரு கள்ளங்கவடமற்றவர் சிலவளெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு சிலவள் சொல்லுவார். ஆனால் ஒருத்தரையும் தனிப்பட்ட முறையில் தாக்குறதுக்காக இல்லை. அவரோட எங்களுக்கு சகவாசம் ஒரு வரப்பிரசாதம். ஒரு 10 வீடு 10 பிரதேச செயலர் பிரிவில் கட்டுறதுக்கு பரீட்சாத்தமா இது சுதுமையில துப்புரவாகவே தனிப்பட்ட நிதி கொடையாளர்கள். நான் அது யார் யார் கொடுத்ததுன்றதை நான் பிறகு எல்லாரும் விவரமாக எழுதுவேன். விவரமான செய்தியில் அது கையளிக்கல. தற்சமயம் அன்பர் சிவகுமார் எங்களுடைய ஆன்மீக அறக்கட்டளைகளுக்கு டொரண்டோவில் அமெரிக்காவில் உள்ள புலம்பெயர் கொடைகளை சேர்த்து எங்களுக்கு அனுப்புகிறவர் இவர் தான். அப்போ நாங்கள் இந்த வீடு கையளிக்கைகளை நீங்கள் இதை இங்கே உள்ள சமூக வேலை ஊடக யூடியூபர்ஸ் எத்தனையோ ஃபேஸ்புக்காரர் எல்லார்ட்டையும் சொல்லுங்க, இந்த உதாரணத்தை பாவிச்சு நீங்கள் செய்வீங்களா இருந்தால் அரசாங்கத்துக்களால் எவ்வளவு உதவிகள் எடுக்கலாம். நாங்கள் எதிர்ப்பு அரசியல், நான் அரசியலுக்கு எந்த அக்கறை இல்லை. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் வீணா இப்படியான குரோதங்களை வளர்க்குற நேரம் இப்படியான ஆக்கபூர்வமான இதுகளை செய்ய வேணும். இப்போ பார்லிமெண்ட்ல மைக்க கொடுத்த உடனே எல்லாம் விஷத்தை கக்காமல் நடைமுறை சாத்தியமானதில் செய்து இந்த மக்கள்கிட்ட இப்படியான இந்த குரலற்றவர்கள வாழ்க்கையை உயர்த்துமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த காணொலி ஊடாக இந்த புலம்பெயர் உறவுகள் அவ்வளவு பேரும் இந்த உதவி செய்தவே இனிமேல் காலத்தில் உதவி செய்த அவ்வளவு பேருக்கும் கோடானு கோடி நன்றி. உங்கள் குடும்பம் இந்த கொடையாளர் அத்தனை பேர்த்த குடும்பத்துக்காக நான் பிரார்த்திக்கிறேன். என்று நாம் இந்த வீடு என்ன கல் வைக்கிறதா வள வைக்கிற நாட்டில் நேரத்தில்
ஒரு பங்காளியாளாக இருக்கிறதை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். உண்மையான உள்ளங்கள் தான் இதில் இப்படிப்பட்ட சேவைகளில் ஈடுபட்டிருக்கின்றது. இவருடன் பயணிக்கும் போது இந்த மாதிரி பிரபஞ்சம் எங்களுக்கு இன்னும் இன்னும் இந்த வழிகாட்டை தருகிறது என்றதை யோசித்தால் அது ஒரு பெரிய கதையாக எழுதலாம். ஏனென்றால் நாங்கள் துவங்கும் பொழுது ஒரு 2-3 பேருந்தை ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் தொடங்கி இன்றது 30 அறக்கட்டளைகள் எத்தனையோ மக்களுக்கு சேவை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு நம்ப மாட்டார்கள். சின்யாவினுடைய கதையை நாங்கள் ஒரு காலத்தில் வரலாறாக எழுதத்தான் போகணும். ஏனென்றால் இது ஒரு பெரிய ஒரு மனிதாபிமான செயல். எனக்கு சொல்ல விருப்பமில்லை. என்னுடைய நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகின்றேன். என்னை நம்பி சில நன்கொடைகளை செய்திருக்கின்றார்கள். இதற்கும் எனது நண்பர் ஒஹாயோவில் இருக்கிறவர் ஒருத்தர் தனது குடும்பத்துக்காக என்று சொல்லவில்லை, ஒன்றுமே சொல்ல வேண்டாம், இதை நீங்கள் இப்படி ஒரு நல்ல செயலுக்கு செய்தால் காணும் என்று சொல்லி தந்த காசு. இதை நான் இந்த விஷயத்துக்காக கொடுக்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். தயவு செய்து இந்த வீடு 50,000 ரூபாய் கொடுக்கின்றேன். இது நல்ல முறையில் நடைபெற்று முடிவடைய வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கின்றேன். இங்கு வருகை தந்துள்ள எமது சமூக சேவகரும் பொறியியலாளருமான அமெரிக்காவைச் சேர்ந்த சின்யாசர் அவர்களுக்கும் மற்றும் சுதா அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள கல்வியில் மிகுந்த ஆர்வமாக செயற்படுகின்ற குடும்ப உறவுகளுக்கும் இந்நேர வணக்கம். உண்மையிலே இன்றைய சந்திப்பின் நோக்கம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம். ஏற்கனவே சின்னையா அவர்கள் வாஷிங்டன் முருகன் ஆலயத்துக்கு வழங்கப்பட்ட சாரி வெட்டி அதுகளை அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் என்ற ரீதியில் மூலாயில வழங்கியிருந்தார் குடும்பங்களுக்கு. அந்த வகையில் தான் எங்களோட வடக்கம்பரை அம்மன் ஆலயத்தின் பிரதம குரு ரங்கநாத குருக்கள் அவர்கள் தங்களுடைய நிறைய சாரிகள் இருக்கின்றது, ஆனால் தனக்கு ஏலத்தில் விடுவதற்கு சம்மதம் இல்லை. இறைவன் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய விதத்தில் உண்மையிலேயே கஷ்டப்படுகின்ற அல்லது ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டிய குடும்பங்களுக்கு இதனை வழங்குமாறு சின்யாசரிடம் கேட்டிருந்தார். அந்த வகையில் தான் இந்த உண்மையிலேயே எங்களுக்கு ஆசீர்வாதம் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்தில் மிகுந்த சிரத்தையோடு பங்கெடுக்கின்ற குடும்பங்களுக்கு நமது இறைவன் ஆசீர்வாதம் கிடைக்கும் நோக்கில் நாங்கள் இன்றைக்கு இந்த சாரிகளை நாங்கள் வழங்குகிறோம். இது உண்மையிலேயே இது வழங்குகின்ற பிரதான நோக்கம் உங்களுக்கு இறைவன் ஆசீர்வாதம் கிடைத்து உங்களோட குடும்பம் சுபீட்சமாக வாழ வேண்டும். அதே போல் ஐயாவின் தாயாரும் தனக்கு கிடைத்த சாரிகளையும் அதோட கணவனை இழந்திருக்கின்ற ஆதரவிட்டிருக்கின்றவர்களுக்கு வழங்குமாறு கூறின வகையிலே தான் சில பெண்தலைமை குடும்பங்களுக்கு வயோதிபமான வெள்ளசாரி கட்டக்கூடியவர்களுக்கு இதை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். பொன்னாலை நாராயணன், வழக்கம்புரை அம்பாள், பொன்னாலை பிள்ளையார், மூலாய் பிள்ளையார் எல்லோருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைப்பதாக. இது தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேணும் என்பதற்காக இது அம்மனுக்கு வழக்கம்புரை அம்மனுக்கு அர்ச்சிக்கப்பட்ட சேலைகள். அதே நேரத்தில் ஐயாவின் அம்மாவுக்கு தானமாக கொடுக்கப்பட்டது. அந்த சேலைகளை எங்களுடைய ஆலயங்கள் தனியாக உருவ வழிபாட்டிலேயே அப்படியே அவை இந்த முன்னுரிமையை கொடுக்கணும். கட்டிடங்களை கட்டுறதும் உருவ வழிபாடு. இப்போ எங்கே ஒரு யூடியூப்பை பாருங்கோ, நல்லூர் கந்தன் தங்கத்தில் மிதக்கிறாருண்டு. நல்லூர் கந்தனுக்கு தங்கத்தில் விருப்பம்ண்டே யார் சொன்னது? மக்களே கடவுளோ இருக்கிறாரோன்ற ஒரு கேள்வியில் வாழுது. நம்ம இந்த புலம்பெயர் உறவுகள் செய்ய வேண்டியது என்னென்றால் தங்கட ஊரில் உண்மையில் இப்படி ஒரு ஆதரவற்ற ஆக்கள் உதவிகள் எல்லாம் அங்கே அவைக்கு தெரிஞ்சவை என்று சில முன்னுக்கு போய் அங்கே அரியணம் கொடுக்குறவை தான் கிடைக்குது. இதுகள் இந்த குழந்தை பிள்ளைகள் தாய் வாயும் படுக்கையுமா படுத்திருக்கிறது, அங்கே அவயவங்களை இழந்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷியை பார்க்குற அந்த பிள்ளை அந்த வீட்டிலே அத்திவாரம் போட்டது கடைசி ஐப்பசி வள்ளி அண்டு. இப்போ ஒரு கிழமை தான் 14ஆம் தேதி, நவம்பர் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு 23ஆம் தேதி. இப்போ அந்த வெள்ளிக்கிழமை அத்திவாரம் போட்டது சுதுமலை அம்மன் கோவில் ஐயா வந்தவர். அவர் கேட்டார் அந்த வெத்திலையில் மஞ்சள் தூவி அந்த மஞ்சள் பூசி அந்த வெத்திலையில் ஒரு போட வேணும். பிள்ளை ஒரு கொஞ்சம் அரிசி எடுத்து ஒன்று வாங்க வேணும். இந்த பிள்ளை இந்த கண் கலங்கிட்டு இருந்தால் வீட்டு அரிசியே இல்லை. அப்போ இப்படியான துயரங்கள் தொடரக்கூடாது. இந்த ஆலயங்கள் இப்போ நான் அண்மையில்
இந்த நாராயணன் கோயிலுக்கு போன வேளை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் எங்களோட உறவு தான் வந்து வினயமாக கேட்டார், வந்து இந்த கோயிலுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் கடன் இருக்குது, ஏதாவது பார்த்து செய்யுங்கோண்டு. நான் மனவருத்தமாக இருந்து இந்த கோயிலில் நான் கும்பிட்டு அமெரிக்காவுக்கு போனேன். நான் இன்றைக்கு இந்த நாராயணனை கொண்டே 2 கோடி ரூபாய்க்கு கடன்காரனாக்கி வச்சிருக்கிறோம். நாராயணன் கேட்கல இதில் உள்ள இவ்வளவு வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யுங்கோண்டு. அங்கே நாராயணனை பார்த்து கும்பிட வழி இல்லைன்னா இங்கே இந்த அலங்காரங்களும் இந்த லைட்டுகளும் வந்து ஆக்களோட கவனத்தை திருப்புது. அதே நேரத்தில் போய் கும்பிட போன ஆக்கள் வந்து ஏதோ புலம்பெயர் ஆக்கள் உடனே வந்து நாங்கள் ஏதோ தூக்கி உளுத்த ஓணுமென்ற மாதிரி இப்போ 2 கோடி கடனுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாது. நாராயணன் கேட்கவும் இல்லை. அதே நேரத்தில் கடவுள் இருக்கிறார் கொண்டு வியந்து கொண்டு நம்பிக்கையினமாக வாழ்கிற ஏழைக்கு கடவுள் இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தா அதுதான் கடவுள், அதுதான் ஆன்மீகம். அவர் சிவயோ சுவாமி என்று கொழும்புத்துறையில் இருந்த அந்த யோ சுவாமியின் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு 70 வருஷத்துக்கு முதல்ல நல்லூர் வாசல்ல ஒரு 22 வயது வாலிபனா வந்து சிவயோ சுவாமி என்ற ஒரு எங்களோட முனிவர், யாழ்ப்பாணத்து முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்று இவர் அவருக்கு கொடுத்த ஆணை வந்து கோ ஃபவுண்ட் த டெம்பிள்ஸ், அதாவது போய் ஆலயங்கள் அமைப்பாயாக 1000 பேருக்கு உதவி செய்வாயாக. அந்த ஆணையின்படி அவர் அதை ஏற்றுக்கொண்டு அந்த அமெரிக்காவின் தலைநகரத்தில் ஒரு முருகன் கோயிலை ஆரம்பித்தார். இன்றைக்கு அந்த முருகன் கோயிலில் இருந்து வழக்கம்பரை அம்மன் அறக்கட்டளையை உருவாக்கினோம். அந்த அறக்கட்டளையிலிருந்து குடாநாட்டுக்குள்ள 30க்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகள், நாராயணன் அறக்கட்டளை, சங்கரத்தை அம்மன், வழக்கம்பரை அம்மன், அராளி அம்மன், இன்னும் எத்தனையோ சுதுமலை அம்மன் அப்படி என்று. அப்போ குடாநாட்டுக்கு வெளியில ஒரு 10 அறக்கட்டளைகள் உருவாக்கி நாங்கள் சேவையில் வழங்கி கொண்டிருக்கிறோம். இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த புள்ளிகளை நாங்கள் தொடுத்து பார்த்தா தான் இந்த இது விளங்கும். நீங்கள் புது பேப்பரில் செய்வீங்க புள்ளிகள், அந்த இந்த இதையும் தொடுத்து இப்படி வரைக்கும் ஒரு உருவம் பெறும். அது மாதிரி தான் இந்த புள்ளிகளை தொடுக்கைக்கான் விளங்கும். இந்த வழக்கம்பரை அம்மனுக்கு அந்த கோயில் வீதியில் நான் பிறந்து வளர்ந்தேன். நான் வந்து அப்போ 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்துக்கு முதல்ல இந்த சுப்பிரமணிய சுவாமி என்ற அந்த அமெரிக்க துறவி அளவட்டி கும்பலாவள பிள்ளையாரில் இருந்து பொன்னால நாராயணனுக்கு வந்துட்டு போகிற வழியில் வழக்கம்பரை அம்மனுக்கு வந்தவர். பிறகு கலவரத்துக்கு பிறகு போய் அங்கே அமெரிக்காவில் அத்திவாரம் போட்டவர். இப்போ அது மெட்ட பக்கமாக வருது. அமெரிக்காவிலேருந்து உதவி வழக்கம்பரைக்கு வந்து இன்றைக்கு பொன்னாலைக்கு வருது. சரியோ, எல்லாமே வாழ்க்கையே ஒரு வட்டம் தான். சரியோ, ஒரு நாளைக்கு மேலே இருக்கிறோம், அடுத்த நாளைக்கு கீழே வரவோணும். சரியோ, அப்போ ஒன்றுமே நிரந்தரம் இல்லை. இருக்கிற காலத்தில் இல்லாதவர்களுக்கு கொடுத்து இதில் செய்ய வேணும்ன்றது இந்த புலம்பெயர் உறவுகளுக்கும் இது விளங்க வேணும். அப்போ சரியான உதவி சரியான முறையில் அது போகுதுன்றதை உறுதிப்படுத்த வேணும். அந்தந்த ஊரில் என்ன நடக்குதுன்றதை புலம்பெயர் உறவுகள் தங்களோட சொந்தக்காரர் மூலமோ தங்களோட குடும்பத்தவர் மூலமோ அறிஞ்சு பிச்சை அறிஞ்சு இந்த பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடுன்னு சொல்கிறது. அது மாதிரி அவ கொடுக்குற இது வந்து நெல்லுக்கு ரச்சனீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசிமாமன்ட்டு அவ்வையார் சொன்னது. புல்லுக்கு அங்கே போனால் பரவாயில்ல, ஆனால் நெல்லே சாகிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சுதுமலையில் அந்த குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யாட்டி அது இந்த வாழ்க்கையே சரி. அப்போ ஏதோ அந்த தெய்வ நம்பிக்கை வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு வாழ்விடம் ஒரு கிழமையில் கிடைக்கும். இதே மாதிரி ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் நாங்கள் ஒரு சிரமதன அடிப்படையில் ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் செய்வீங்களா இருந்தால், இப்போ ஆளுநர் வந்து ஒரு 10 வீடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து ஆன்மீக அறக்கட்டளைகளோட 10 பிரதேச செயலர் பிரிவில் இப்போ அடுத்ததான் நாங்கள் செய்ய போகிறது தெல்லிப்பளை போரால் பாதிக்கப்பட்டது, ஆக்களிடம் பெயர்ந்து போனது. அங்கே ஒரு இது ஒன்று அத்திவாரம் போட்டுட்டு தான் போகிறதாக இருக்கிற உத்தேசம். அது தெய்வத்தின் அனுக்கிரகம் கிடைக்க வேணும். அது இல்லாத நான் போனாலும் இன்னும் செய்வினம். அப்போ நாங்கள் இப்படி ஒரு புரிந்துணர்வு இதில் வந்தால் வந்து நாங்கள் ஒரு ஆளோட ஒரு கை கொடுக்கணுமெண்டா நான் அரவாசி வழி போய் கை கொடுத்தா தான் மற்ற ஆள் கை கொடுக்கலாம். அதுமாரி எங்களோட ஆளுநர் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். ஒரு தமிழன் ஆளுநராக வந்து இப்படி எங்களுக்கு ஒரு 10 பேருக்கு ஒரு வாழ்விடம் அமைச்சு கொடுக்க சொல்கிறதுன்றது வந்து பாராட்டத்தக்க விஷயம். அதே நேரத்தில் அவர் தனிப்பட்ட சிரத்தை வந்து அந்த சுதுமலையில் அந்த பிள்ளைக்கு வந்து இப்படி ஒரு என்னென்று இந்த நேற்றைக்கு பேப்பர்லேயோ சில அரசு அதிகாரிகளால் தான் இவ்வளவு பிரச்சனையும் உண்டு. அதாவது தங்களோட கதிரையை கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கணும், சலுகைகளை அனுபவிக்கணும், உண்மையான சேவையை வழங்க இல்லைன்றது அப்படியே அப்பட்டமாக சொல்லியிருக்கிறார். அவர் ஒன்றுக்கும் பயப்படுறையில் அவர் நேர்மையான ஆள் என்றது ஆளுநர் எங்களை சொல்லியிருக்கிறார். நீங்கள் இந்த 10 வீடும் வந்து ஆன்மீக அறக்கட்டளையிலோ அல்லது நம்பிக்கையான ஆக்கள், அதை உண்மையான தகுதியான ஆக்களை கண்டுபிடிச்சு நீங்கள் ஆரம்ப வேலையை செய்யுங்கோ, நாங்கள் மிச்சத்தை முடிச்சு கொடுக்குறோம்னு. அப்போ இது உலகம் அறிய வேணும். ஏன்னா நாங்கள் சும்மா குறை கூறுறதுலே மட்டும் இருந்து கொண்டு போயிடாது. நாங்கள் வாழ்க்கை காலம் ஒரு கொஞ்சம். அப்போ நடைமுறை சாத்தியமானதில் நாங்கள் செய்ய வேணும். அதே நேரத்தில் தேவையற்ற கோடிக்கணக்கான இதில் செலவழித்து தெய்வங்களை நாங்கள் எங்களோட குல தெய்வங்கள், இப்போ வழக்கம் பிராமணன் என்ற குலதெய்வம்
உங்களோட குலதெய்வம் பொன்னால நாராயணனா இருக்கலாம். இன்றைக்கு அந்த நாராயணன் வந்து 2 கோடி கடன் என்று சொல்றது பெருமையோ அல்லது கேவலமோ? இதை யார் இதை கொண்டு போய் இந்த நிலவரத்தில் விட்டது? சரி, கேள்வி கேட்கணும். நாங்கள் ஓரளவுக்கு பௌத்தறிவு, கடவுள் நம்பிக்கை வேணும். அந்த கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு இந்த பிறப்பின் நோக்கம் வந்து என்னதுக்கு இந்த உலகத்துக்கு வந்து நாங்கள் எல்லாரும் வாரம் போகிறோம். ஆனால் நானும் வாழ்ந்து 4 பேரையும் வாழ வைக்கணும் வந்து. அப்போ நாங்கள் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு பாட்டு சொல்லியே எங்கே என்னென்ன கோயிலில் அதில் நீயும் வாழ்ந்து விடு பிறரையும் வாழ விடு என்று சொல்லி, சரியோ அதை ஞாபகம் வச்சிருந்தா சரி. உங்களோட நேரத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி.